அம்மாவுக்கு தீபாவளி சீர் கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே தஞ்சாவூர் கிளம்பிட்டோம். ஏன் நாங்கள் தஞ்சாவூர் கிளம்பிட்டோம்னா, இந்த வருஷம் எங்களுக்கு தீபாவளி கிடையாது. என் மாமனோட அண்ணன் இறந்தனால இந்த வருஷம் எங்களுக்கு வந்து தீபாவளி கிடையாது. சரி எங்கடா போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இவரோட மச்சானுக்கு வந்து தலை தீபாவளி, அதனால் எங்களை வந்து தஞ்சாவூர் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நாங்கள் தஞ்சாவூர் போயிட்டோம். வருஷம் வருஷம் என்ன பண்ணுவோன்னா, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். தீபாவளி முடிஞ்சுட்டு இங்கே வந்து எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு அக்கா வந்திருந்தாங்கன்னா அக்கா இங்கே இருப்பாங்க. அப்புறம் அக்கா மாமா எல்லாம் இங்கே இருந்தால் நான் போக மாட்டேன். அம்மா வீட்டில் தான் போய் வெடிலாம் வெடிச்சுட்டு நைட்டு கொண்டாடிட்டு வருவோம். இந்த வருஷம் டிஃப்ரெண்ட்டாக வந்து தஞ்சாவூர் போயிட்டோம். காலையில் போகலான்னு இருந்தோம். அதுக்கப்புறம் வேணாம், நம்ம நைட்டே கிளம்பிடலாம், விடிஞ்சா தீபாவளி, நைட் பஸார் வந்து திருச்சியில் பண்ணலான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் கூட்டமாக இருக்க பிள்ளைய வச்சுட்டு போக முடியாது, வேணாமா நம்ம தஞ்சாவூர் போகலான்னு சொல்லி தஞ்சாவூர் கிளம்பிட்டோம். நாங்கள் போகிறப்பே இந்த தஞ்சாவூர் தஞ்சாவூர்னாலும் நமக்கு வந்து பெரிய கோயில் தான். பெரிய கோயில் ஃபுல்லாக கோபுரம் அந்த லைட் டெக்கரேஷன்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. வீட்டில் போய் பேக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் பஸார் கிளம்பிட்டோம். போகிற வழியில் டீ கடையில் போய் டீ குடிக்கலான்னு தான் போனோம் நம்ம அண்ணன் கடையில். ஆனால் டீ குடிக்கல, ஐஸ்கிரீம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம் தியாகேஷ். நாங்கள் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது மணி 11. தியாகேஷ் தூங்காமல் எங்கள் கூட தான் சுற்றிட்டு இருந்தான். வெடிலாம் வெடிச்சனால இந்த ஊரே வந்து ஃபுல்லாக புகை மூட்டமாக ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அந்த புகை மூட்டத்திலே கிளம்பி போயிட்டோம். ஆனால் போய் ஒன்றும் வாங்கலை, சும்மா தான் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படியே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.